நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்க போகுது, அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, எதெல்லாம் காஷனா இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் துலா ராசி அப்படின்னாலே சித்திரை, சுவாதி, விசாகம். அந்த சித்திரையில கன்னியும் இருக்கும், துலாமும் இருக்கும். ஸோ துலாத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் சூப்பரா பொருந்தும். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா துலா ராசியில தான் சனி பகவான் உச்சம் பெறார். அண்ட் 6ஆம் வீட்டுல சனி பகவான் அப்படின்னாலே சூப்பர் 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 அப்படின்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எல்லாமே சூப்பரா அப்படின்னா சில விஷயங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சூப்பரா பல விஷயங்கள் போகும்போது எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சூப்பரா போய் ஒரு யூஸும் இல்லை. ஸோ இந்த பதிவு உங்களுக்கானதான். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் எந்த நெகட்டிவாக இருந்தாலும் சமாளிச்சு வெளியில சூப்பரா வந்துடலாம் அப்படின்றது நீங்க சூப்பரா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, லாபஸ்தானத்துல கேது இருக்கார், அதே மாதிரி குரு சனி பகவானை பார்த்துட்டே இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறமைய சூப்பரா கொடுத்துரும். கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருக்கணும். சனி உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருந்தாலும் நான் சொல்றதுக்கான காரணம் உங்களுக்கு ராகுன்றவர் 5ஆம் வீட்டுல சனி பகவானுடைய வீட்டுல இருக்கார். புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நடக்கிற திசா புத்தி அந்தரத்தை எப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணுன்றது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா எந்த நெகட்டிவ் வாழ்நாள் முழுக்க நீங்கள் எந்த நெகட்டிவ்க்கு வழி புரியலையே, வழி தெரியலையே, எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதே புரியலையே அப்படின்னு எந்தெந்த பிரச்சனையிலாம் இருக்கீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத்தா டக்குன்னு வெளியில வர்றதுக்கு உதவ போறார் சனி பகவான். ஸோ இது மிகப்பெரிய நீங்க சந்தோஷப்பட வேண்டிய மிகப்பெரிய விஷயம். டக்குன்னு, அதாவது நான் சொல்றது 10-15 வருஷமா இது பிரச்சனையாவே தான்ப்பா இருக்கு. ஒரு லேண்ட் அப்பா வாங்கி போட்டாரு, இப்போ உங்களுக்கே 60 வயசு ஆயிடுச்சு, அப்படியே கடப்புல கிடக்கு, மெயின் ரோட்ல இருக்கு, வித்தா எல்லாருடைய பிரச்சனையும் சால்வ் ஆகும், ஆனா பேச கூட வரமாட்டேங்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் டக்குன்னு இப்ப யாரோ ஒரு ஹை பிரைஸ் கொடுத்து பையர் டக் டக் டக்குன்னு எல்லாருக்கும் சால்வ் பண்ணி அப்பாடா அப்படின்னு இருக்கக்கூடிய வகையில அவ்வளவு சூப்பரா அனைத்து பிரச்சனைகளும் முடியும். அதே மாதிரி ஆரோக்கியத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கிய பிரச்சனை தலை தூக்கும். என்னடா அது உங்களுக்கா அப்படின்னே உங்களுக்கு புரியவே புரியாது. ஆனா அது உள்ள இருந்திருக்கும். இப்ப அதுக்காக போய் நீங்க டெஸ்ட் எடுக்கும் போது கூட இருக்காது. மேபி ஒரு இன்சூரன்ஸ் போடுவீங்க, அல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க, நீயும் டெஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இது என்னடா இதுன்னே உங்களுக்கு புரியவே புரியாது. சிம்பிளா ஒரு ப்ரெஷர் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்டை போய் பார்ப்பீங்க, ரிலேட்டிவை போய் பார்ப்பீங்க. அப்ப சிஸ்டர் அவங்களுக்கு ப்ரெஷர் எடுக்கும்போது சரி எனக்கும் பாருங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப உங்களுக்கும் பார்க்கும்போது என்னது இவ்வளோ ப்ரெஷரா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அகெயின் சனி பகவான் 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அதுக்குண்டான ரெமெடியல் மெஷரும் கிடைச்சு அந்த ஹெல்த் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சால்வே ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க அந்த பக்கமே போகாம எதனால இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அது உணவுலையும் எக்ஸசைஸ்லயும் தூக்கத்திலையும் நல்ல ஃபுட்லயும் நீங்களே சரி பண்ணி ரெடி ஆயிடுவீங்க. அப்படின்னா இதை விட வேற என்ன சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாமே உங்களை விட்டு போயிடும்ன்றதுல பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி இப்ப நடக்கிற திசா புத்தி அந்தரங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க திருமண பந்தத்துக்குள்ள போயிடுவீங்க, ரீமேரேஜ்ன்றது ஆகும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப திருப்தியான ஒரு அமைப்புக்குள்ள உங்களுக்கு அமைச்சே கொடுத்து தீர்வார் சனி பகவான். ஸோ நெகட்டிவ் போறது மட்டும் இல்ல, பாசிட்டிவ்ன்ற ஒரு அமைப்பும் சூப்பரா இருக்கு. சரி, இந்த மாதிரி நான் நல்ல விஷயங்கள் சொல்ல சந்தோஷம் தான், ஆனா எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி, உங்களுடைய யங்கர் சிஸ்டர் அண்ட் பிரதரோட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களோட பேசும்போது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஏதோ பயங்கர க்ளோஸா இருப்பீங்க, ஆனா இப்ப ஏதோ ஒரு வார்த்தை சொன்னது அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால எதுவுமே டக்கு டக்குன்னு அவங்களுக்கு புரியாதா தெரியாதா, என்னை பத்தி இப்பதான் தெரியுமா, என்னோட தானே பிறந்து வளர்ந்தா அப்படின்ற வார்த்தையெல்லாம் கூடவே கூடாது. எது எடுத்தாலும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பேசல அப்படின்னா
மிகப்பெரிய பிளவு ஏற்படுறதுக்கு உண்டான பிரச்சனையும் அந்த பிளவு பெரிய ப்ராப்ளமா போறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட்டும் இருக்கும். ஏன்னா கம்யூனிகேஷன் விஷயத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா எதுவுமே ஸ்பீடா பேசாதீங்க. நீங்க கொஞ்சம் ஸ்லோவா நிதானமா மற்றவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு செக் பண்ணி பேசல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், இவங்க தான் பிரச்சனை பண்றாங்கன்னே தெரியாத அளவுக்கு நிறைய மைனஸஸ் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய அமைப்புகள் இருக்கும். இது குடும்பத்தாரோடையும் சரி, உங்களுடைய கூட பிறந்தவங்களோடையும் சரி, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். இதுல ஒரு விஷயம் ரொம்ப பயப்பட வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 8ஆம் வீடும் சுக்கிரனுடையது, உங்களதும் சுக்கிரனுடையது. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவங்களே சுக்கிரன் தான். ஸோ உங்க சுகத்தை கெடுக்காம நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே போறோம். ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ். தேவையில்லாம வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்றதுக்குள்ள போக வேண்டாம். எதுவுமே சைலண்டா இருந்து ஸ்ட்ராங்கா இருந்து சாதிச்சு ஜெயிச்சு வெளியில வாங்க. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை எப்பயோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப எதிர்த்து நின்று ப்ரூஃப் பண்ணீங்கன்னா அந்த ப்ரூஃபே பண்ண முடியாது. நீங்க தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க சாரி கேட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா ரிலீவ் ஆகி வெளியில வர்றதுதான் இப்போதைய காலகட்டத்துக்கு உங்களுக்கு சூப்பர். ஏன்னா இங்க பெரிய லாபங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஆமா என்ன போய் இப்படி சொல்லிட்டியே வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அதெல்லாம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா தூக்கம் இப்ப வராம கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மெடிடேட் பண்ணிட்டு தூங்குங்க. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு ஆயுர்வேதத்துல என்னென்ன தூக்கத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் கெசகசா நீங்க மிக்சியில போட்டு பால் ஊத்தி குடிச்சிட்டு படுக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள். இளையராஜா சாங்ஸ், நீங்க ஓல்டு இளையராஜா சாங்ஸ் கேட்கறது, மெடிடேஷன் சாங்ஸ் கேட்கறது, இதெல்லாம் நீங்க வச்சுட்டு நீங்க நல்லா தூங்கணும். அதே மாதிரி இப்போ அந்தரங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலை அல்லது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் புரியாத ஒரு லைஃப் பார்ட்னருக்கு ஒரு டென்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய செக்ஷுவல் ஆர்கன்ஸோடையுமே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. தூரதேச பயண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த பயணத்தினால் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபிளைட் எடுக்கல, ரொம்ப அர்ஜென்ட்டா நம்ம இந்த ஃபிளைட்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபிளைட் எடுக்கும்போது அதுக்குண்டான செலவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ எது எடுத்தாலுமே செலவுகள் விரயத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதை விட சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அலைச்சல்ன்றது அதிகமா இருந்தாலும் ஆதாயம்ன்றது வெளி மனிதர்களால், வெளி மாநிலத்தவரால், வெளி நாட்டினவரால் உங்களுக்கு சூப்பரா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். அதையும் எப்படி வெளியில கொண்டு வரணும், அதையும் எப்படி மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்க பிரதிபலிக்க வைக்கணும். உங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. இப்ப நடக்கிற திசா புத்தி எப்படி இருக்குன்றதும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஜாதகத்துல சனி கேது எல்லாம் சேர்ந்து இருந்தது அப்படின்னா நிறைய மாட்ட போறீங்க. செஞ்ச தப்பெல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்க. அந்த அளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல சனி கேது சேர்ந்து இருந்தா அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரம் கூடாத கிரகத்தோட அமைப்பு இருந்தது அப்படின்னா அதுலயும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது அப்படின்னா, தப்பு பண்ணியிருந்தா அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியில வந்துருங்க. சனி பகவானுக்கு பிடிச்சதே நெகட்டிவா அக்செப்ட் பண்றது, அதை திருத்திக்கிறது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கிறது, யாரையும் புண்படுத்தாத ஒரு நிலையில் இருக்கிறது, கம்ஃபர்ட் ஜோன்ல உங்களை நம்பினவங்களை நீங்க வச்சுக்கிறது. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நிறைய பாசிட்டிவ், 50% நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் எப்படின்றதும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். ஸோ நீங்க முக்கியமா சனி பகவானுடைய பிரார்த்தனை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு திருநள்ளாறு, நான் சொல்ல வேண்டியது இல்லை அந்த கோயிலை பத்தி. திருநள்ளாறு கண்டிப்பா வருடம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அங்க நீங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய சிவனை முக்கியமா நீங்க கும்பிட்டுட்டு, அம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சனீஸ்வரரை பார்த்து மனதார வேண்டி, அண்ட் அந்த சனி பகவானே எப்படி இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவுல இருப்பாங்க. சோ இப்ப சிவனை பார்த்துட்டு நேரா அம்மனை பார்த்துட்டு திரும்பி நீங்க சனீஸ்வரனை பார்த்து கும்பிட்டுட்டு நீங்க வரணும். அப்படி நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நிறைய ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஓடியே போயிடும், பாசிட்டிவ் வாவான்னு வந்துடும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.